ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனாகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே யம்மியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டு குழந்தைங்க வாழைப்பழம் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அப்போ இது மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதாங்க வாழைப்பழ போண்டா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நான் உரித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு, ஏலக்காய் தட்டி எடுத்துருக்கேன், 3 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க, சுகர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 1 கப். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் மைதாவுக்கு வந்து 3 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நம்ம பஞ்சாமிர்தத்துக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கையால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக எல்லாமே நல்லா மசிஞ்சு வருங்கிறதுனால நான் வந்து இதை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி நல்லா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 3 ஏலக்காய் நான் வந்து தட்டி போட்டிருக்கேன் இதில், அப்போ தான் நல்ல அந்த ஃப்ளேவர் இறங்குங்கிறதுனால. சால்ட் வந்து கொஞ்சமாக சால்ட், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வாழைப்பழத்தோடு வந்து அது வந்து நல்லா சேரணும். இது வந்து எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் நீங்கள் செய்யலாம், எல்லாத்துலேயுமே நல்லா தான் இருக்கும். இந்த இதில் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது, எல்லா வாழைப்பழத்துலேயும் நீங்கள் செய்யலாம். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம போட்ட சுகர் சால்ட் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சிருக்கணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவைப்படுற அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து வாழைப்பழமே வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கதே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இல்லையா, அதனால் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இது மாதிரி தான் ஒட்டும், ஆனால் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதனால் நான் இப்போ வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. திரும்பவும் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது ஒன்றோட ஒன்று அந்த இதிலே வந்து ஒட்டிக்குது. ஆனால் உங்களுக்கு கரெக்டான ஒரு அளவுக்கு நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒட்டாது. நாம் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது எதாக இருந்தாலும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும். சரியாக மிக்ஸ் பண்ணாமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நான் நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது மாதிரி கொஞ்சம் திக்காக வடை மாவு இருக்கு இல்லையா, வடையெல்லாம் நம்ம மெதுவடைலாம் செய்கிறோம் தெரியுமா, அந்த அளவுக்கு நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். அதுதான் கரெக்டான பதம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து ஊற்றணும் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் அதை பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நாம் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். ரொம்ப அதிகமாக எண்ணெயை வந்து நீங்கள் ஊற்றாதீங்க. ஏன்னா வந்து எரிச்ச எண்ணெய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால எந்த டிஷ் பண்ணாலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் ஒரு ட்ராப் விட்டு பார்க்குறேன். நல்லா இது மாதிரி பொரியுது பாருங்கள். இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை சின்ன சின்ன உருண்டைகளாக இதில் போட போகிறோம். இதை மாதிரி எட்டி எட்டி போடுங்க. பக்கத்துலேயே போட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், சரியாக குக் ஆகாது. அதனால் இது மாதிரி எட்டி எட்டி போடுங்க. ஒரு சும்மா சின்னதாக அங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக ஒரு இதுக்கு ஒரு இது தான். ஒரு தடவை நான் எடுக்கிறதுல ஒரே ஒரு போண்டா மட்டும்தான் நான் போடுறேன் பாருங்கள், அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மெயினாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் குக் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்ம மைதாலாம் வந்து போட்டோம் அப்படின்னா டக்குன்னு செவந்துடும், உங்களுக்கான உள்ளே சரியாக குக் ஆகிருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. 2 சைடும் ஃபுல்லாக நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கணும்.
பபிள்ஸ் வர்றது கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா குக்காயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு பபிள்ஸ் வர்றது கம்மியாக இருக்குது. கலர் கூட நல்லா சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள், கோல்டு கலரில் வந்துட்டு. இப்போது இதை நாம் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எண்ணெயை நல்லா வடிய விட்டு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. நான் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து திரும்பவும் அதிலே போட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போட்டு அது நல்லா ஹீட் ஆகிட்டு அப்படின்னா ரொம்ப ஸ்லோ பண்ணி, அதாவது ரொம்ப கம்மி பண்ணி வச்சு நீங்கள் வந்து அடுத்தது போடலாம். ஏன்னா டைம் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். ரொம்ப ஹையில் வச்சு குக் பண்ணிடாதீங்க மெயினாக. இப்போ நம்மளோட வாழைப்பழ போண்டா ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன புதுசாக இருக்குது, டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுனாலவே நிறையா சாப்பிடுவாங்க. இப்படியே நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வாழைப்பழங்களை கொடுத்து பழக்கிடலாம். நம்மளோட சுவையான வாழைப்பழ போண்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.